ராணுவ வீரர்கள் பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரி எஸ்எஸ்பியிடம் புகார் அளித்தனர். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி வெற்றி கொண்டது. ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு, ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என ஏராளமான கருத்து கூறியுள்ளார். இவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் வேளையில் புதுச்சேரியை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் இது ராணுவ வீரர்களை அவமதிக்கும் செயல் என கூறி செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி உருளையான்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவத்துறை அமைச்சரும் இந்நாள் எம்எல்ஏவுமான செல்லூர் ராஜு அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த ஊர்வலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் முன்னாள் ராணுவ வீரர்கள் ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாரு. ராணுவ வீரர்களே தரக்குறைவாக பேசிட்டாரு. எல்லையில் போய் ராணுவ வீரர்களை சண்டை போட்டாங்க, அவங்களுக்கு பெரிய இதாக நடத்தி நீங்கள் ஊர்வலம் நடத்துறீங்க, என்ன வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாரு. மற்றவங்களை பற்றி அவர் பேசும்போது, பிரதமரும் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்க தளவாடங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தான் இந்த சண்டையோட வெற்றிக்கு பொறுப்பு, அவங்கள விட்டுட்டு முன்னாள் ராணுவ வீரர்களை நீங்கள் பெருசாக மதிக்கிறது அது ஒரு பெரிய இதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இது ராணுவ வீரர்களை ரொம்ப துச்சமாக மதித்து நினச்சி அவமரியாதை பண்ணது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மட்டுமில்லாமல் தென் மாநிலங்களில் பூரா ஒரு பெரிய வைரலாகி ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு நிலைமையை முன்னாள் ராணுவ மத்தியில் இது உண்டாக்கியிருக்குது.